இந்த பகுதியில் சுந்தர சோழரின் கொடிய வார்த்தைகள் ஓரளவு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கின. 34ஆம் அத்தியாயம், ராவணனுக்கு ஆபத்து. இந்த ஆடியோ புக் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும், ஷேர் செய்யவும். நன்றி. பகுதி 2. சக்கரவர்த்தி எவ்விதம் பேசுவார் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அனிருத்தர் தாம் செய்த பழைய குற்றத்துக்காக மட்டுமே தம்மை சக்கரவர்த்தி கண்டனம் செய்வார் என்று கருதியிருந்தார். மகாராணியோ சக்கரவர்த்தி வாய்விட்டு வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் மனத்திற்குள் மகிழ்ந்து பூரித்து தன்னுடைய பெருந்தன்மையான செயலை ரொம்பவும் பாராட்டுவார் என்று எதிர்பார்த்தாள். சுந்தர சோழரின் கொடிய வார்த்தைகள் அவர்களுக்கு ஏமாற்றம் அளித்ததோடு ஓரளவு வெறுப்பையும் கோபத்தையும் உண்டாக்கின. சக்கரவர்த்தி இத்தனை நேரம் பேசியதற்கெல்லாம் சிகரம் வைத்தாற்போல், சிச்சி, இந்த ஊமை பைத்தியக்காரி உலகில் உயிரோடு வாழ்ந்திராவிட்டால் என்ன நஷ்டம் நேர்ந்துவிடும்? இவள் கடலில் விழுந்தபோது உண்மையாகவே செத்து தொலைந்து போயிருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். எந்த பரம முட்டாள் மெனக்கெட்டு இவளை எடுத்து காப்பாற்றினான் என்றார். இதற்குப் பிறகு மலையமான் மகளால் பொறுக்க முடியாமல் போயிற்று. உருக்கம் ததும்பிய ஆவேசத்துடன் அவள், சுவாமி, தங்கள் வாயால் அப்படி சொல்லாதீர்கள். மகாபாவம். நன்றி மறத்தல் எவ்வளவு கொடிய பாதகம் என்று பெரியோர்கள் எத்தனையோ பேர் சொல்லி இருக்கிறார்களே. தங்கள் உயிரை இந்த மாதரசி காப்பாற்றியதை வேணுமானாலும் மறந்து விடுங்கள். ஆனால் நம் அருமை குமாரன் அருள்மொழிவர்மனை இவர் காப்பாற்றியதை மறக்கலாமா? தாங்கள் மறந்தாலும் நான் மறக்க முடியாது. 14 ஜென்மத்துக்கும் இந்த தெய்வ மகளுக்கு நான் நன்றி கடன் பட்டிருப்பேன் என்று சொன்னாள். தேவி, அந்த கதையை மறுபடியுமா சொல்லுகிறாய் என்று சுந்தர சோழர் மேலும் பேசுவதற்குள் மலையமான் மகள் குறுக்கிட்டு கூறினாள். கதையல்ல சுவாமி, அருள்மொழியே என்னிடம் சொன்னான். காவேரி வெள்ளத்திலிருந்து தன்னை காப்பாற்றிய தேவிதான் ஈழத்தீவிலும் பலமுறை தன்னை காப்பாற்றியதாக சொன்னான். நல்ல வேளையாக அவன் நாகப்பட்டினத்திற்கு வந்து சுகமாக இருக்கிறான். அவனை அழைத்து வரச் செய்யுங்கள். தாங்களே நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆமாம் ஆமாம், அருள்மொழி நாகப்பட்டினத்தில் இருக்கிறான். ஆனால் அவன் சுகமாக இருக்கிறான் என்பது என்ன நிச்சயம்? நேற்று அடித்த பெரும் புயலில் அவனுக்கு ஆபத்து நேர்ந்ததோ என்னமோ. முதன் மந்திரி, என் உள்ளத்தில் நிம்மதியில்லை. இனம் தெரியாத அபாயம் ஏதோ என் குலத்தை நெருங்கிக் கொண்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்த சமயத்தில் இந்த ஊமை பிச்சி இங்கு வந்திருப்பதும் ஓர் அபசகுனமாகவே தோன்றுகிறது. சுவாமி, கரையர் குலமகள் இங்கே இச்சமயம் வந்திருப்பது அபசகுனம் இல்லை, நல்ல சகுனம். இவர் இங்கிருப்பது நம்முடைய குலத்துக்கே ஒரு பாதுகாப்பு. நான் இடைவிடாமல் பிரார்த்தனை செய்யும் துர்கா பரமேஸ்வரியே என் மீது அருள் புரிந்து இந்த தேவியை அனுப்பி வைத்திருக்கிறாள். இல்லவே இல்லை, துர்கா பரமேஸ்வரி அனுப்பவில்லை. சனீஸ்வரன் அனுப்பியிருக்கிறான். அந்த பிச்சியை உடனே திரும்பி போகச் சொல்லிவிட்டு மறுகாரியம் பாருங்கள். நீங்கள் முடியாது என்றால் நானே அந்த காரியத்தை செய்ய வேண்டியதுதான். சுவாமி, ரொம்பவும் கருணை கூர்ந்து எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள். அருள்மொழி வந்து சேருகிற வரையில் அவர் இந்த அரண்மனையில் இருப்பதற்கு அனுமதி அளியுங்கள் என்று சக்கரவர்த்தினி உருக்கமான குரலில் கேட்டுவிட்டு சுந்தர சோழரின் பாதங்களை தொட்டு பணிந்தாள். முதன் மந்திரி, கேட்டீரா? வெளுத்ததெல்லாம் பால் என்று கருதும் மலையமான் மகளின் கோரிக்கையை கேட்டீரா? கடவுளே, இப்படியும் ஒரு கபடமற்ற சாது உலகத்தில் இருக்க முடியுமா? இவள் என்னிடம் எதுவுமே கோருவதில்லை. போயும் போயும் இப்படிப்பட்ட வரத்தை கேட்கிறாள். அதை மறுக்க மனம் வரவில்லை. ஆனால் அந்த ஊமை பைத்தியக்காரி இங்கே இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு நரக வேதனையாக இருக்கும். ஆகையால் நாகையிலிருந்து இளவரசனை அழைத்து வர உடனே ஏற்பாடு செய்யுங்கள். அப்படியே செய்கிறேன் ஐயா. யானைப்படைகளும் குதிரைப்படைகளும் அனுப்பி பகிரங்கமாக இளவரசரை அழைத்து வரச் செய்யலாமா? அல்லது மாறுவேடம் பூணச் செய்து ரகசியமாக அழைத்து வரலாமா என்றுதானே கேட்கிறீர்? பகிரங்கமாக இளவரசன் வந்தால் சோழ நாட்டில் பெரும் குழப்பம் ஏற்படும் என்று எண்ணுகிறீர்
எண்ணுகிறீர்கள் அல்லவா? நான் எண்ணுவது மட்டுமல்ல பிரபு, நிச்சயமாக அறிந்திருக்கிறேன். மக்கள் பல காரணங்களினால் கொதிப்பு அடைந்திருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வியாஜம் ஏற்பட வேண்டியதுதான். உடனே மக்களின் உள்ள கொதிப்பு வெளியே பீரிட்டு கொண்டு வரும். பழுவேட்டரையர்களும் மதுராந்தகத்தேவரும் என்ன கதி அடைவார்கள் என்று சொல்ல முடியாது. இது என்ன பேச்சு முதன் மந்திரி? குடிமக்கள் அப்படி மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டால் சோழ நாட்டு வீர சைன்யங்கள் எங்கே போயின? சைன்யங்கள் இடையேதான் கொதிப்பு அதிகம் பிரபு. மக்களாவது வெறும் கூச்சல் குழப்பத்துடன் அடங்கி விடுவார்கள். சேனா வீரர்களோ தஞ்சை கோட்டையை சின்னாபின்னமாக்கி பழுவேட்டரையர்களையும் மதுராந்தகத்தேவரையும் சிறையில் அடைத்துவிட்டு ஈழம் கொண்ட வீராதி வீரராகிய அருள்மொழிவர்மரை சிங்காதனத்தில் ஏற்றிவிட்டே மறுகாரியம் பார்ப்பார்கள். அடுத்த பகுதியில் தேவர்களும் மூவர்களும் வந்து தடுத்தாலும் சரி, நான் கேட்கப் போவதில்லை.